வீரா சீரியல் ஜூலை 29 எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மாறன் அவர் நடித்த அந்த ஆடை ரொம்ப விரும்பி பார்த்துட்ருப்பார். இது கவனித்த வள்ளி ஒருவேளை மாறன் லவ் பண்ணுற பொண்ணு வீராவாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மாறன்கிட்ட அதை பற்றி கேட்கும்போது அவங்களுக்கு மாறன் லவ் பண்ணுற பொண்ணு வீரா தான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா வள்ளி மாறன் கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு, நான் போயிட்டு வீரா கிட்ட பேசுகிறேன், நான் பேசினா அவள் கண்டிப்பாக கேட்பா, எப்படியாவது பேசி இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாறன் அத்தை என்ன நீ தெரியாமல் பேசுகிறேன், அந்த வீட்டில் ஒருத்தனாக இருந்து அந்த கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நான் அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வள்ளி உன்னை யாருடா சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னது அப்படின்னு சொன்னதுமே, என்னது நான் பண்ணனா, அப்படியே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வள்ளி டேய் எனக்கு என்னடா தெரியும், எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, நீ காதலிச்ச பொண்ணு உனக்கு தான் தெரியும், யாராவது காதலிச்ச பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு அப்பா கிட்ட சத்தியம் பண்ணுவாங்களா, நீ ஏன்டா பண்ண, சரி விடு, அது தெரியாமல் பண்ண சத்தியம்தான், அதெல்லாம் செல்லாது, அதை விடு, வீரா ரொம்ப நல்ல பொண்ணுடா, கொஞ்ச நாள் அவள் உன் வாழ்க்கையில் வந்ததுக்கே நீ இந்த அளவுக்கு மாறிட்டியே, அவள் உன் வாழ்க்கை முழுக்க உன் கூட இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போது மாறன் நல்லா தான் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறது, அவள் தான் நான் வேண்டான்னு வேற ஒருத்தனை தேடிக்கிட்டு போயிட்டாலே, இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, அவள் போயிட்டா நீ அப்படியே விட்டுருவியா, நீ தான் துரத்தி துரத்தி அவளுக்கு உன் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மாறன் அதெல்லாம் அவள் கேட்க மாட்டா, அவள் யார் பேசினாலும் கேட்க மாட்டா, நீ போய் பேசி அவள் உன்னை ஏதாவது சொல்லிட்டா அப்புறம் அதெல்லாம் என்னால் தாங்கவே முடியாது, அதை விட நீ எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, நீ சாப்பாடு எடுத்து வை, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அங்கேருந்து போயிட்டுறாங்க. இதோடு இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.